LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகுத்துலாப்பா. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி நோடு டுட்டோரியல் தான் நம்ம சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எபிசோட் நம்பர் 2. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி நோடுனா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை எப்படி யூஸ் பண்ணாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் ஜியாமெட்ரி நோடில் பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பேசிக் ஜாயின் ஜாமெட்ரி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஒரே வீடியோவை போடாமல் எதுக்கு துண்டு துண்டாக போடணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரே வீடியோவை போட்டால் 1 மணி நேரம் வீடியோவை போட்டால் இப்போ 20 நிமிஷம் கழிச்சு அடுத்த 20 நிமிஷத்தில் முதல் 20 நிமிஷம் உங்களுக்கு மறந்துடும் தான் இப்படி போடுறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த டுட்டோரியல். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளெண்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேமரா நமக்கு எல்லாம் தேவையில்லை, இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஜாமெட்ரி நோட்ஸ் வருவோம். இல்லை எனக்கு அப்படி போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட எடுக்கலாம். இதில் எடுத்துகிட்டு இதில் ஜாமெட்ரி நோடு வாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி சொல்கிறத விட அப்படியே சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஜாமெட்ரி நோடு விண்டோவுக்கு போய்க்குவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பேசிக்காக நான் ஒரு நியூ ஜாமெட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ போன வீடியோ நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஜாமெட்ரி அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸு வெர்டெக்ஸை நம்ம எடிட் பண்ணுறோம். அதுக்கு போல் தான் ஜாமெட்ரி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு க்யூப் இருக்குன்னா அந்த க்யூப்பில் வந்து அதோட வெர்டெக்ஸ் எத்தனை, அதோட எட்ஜ் எத்தனை இருக்குது, அதோட ஃபேஸ் கவுண்ட் எத்தனை இருக்குங்கிறத நான் வந்து அது காமிக்கும்ல. ஸோ இதெல்லாம் இதுக்கு பேர்லாம் தான் ஜாமெட்ரின்னு பேர். ஸோ நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி மாதிரி 2 இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நோடு இருக்கும். இந்த கியூபுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் எடிட்டிங். ஃபஸ்ட்டு இந்த 2 கியூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின் பாயிண்ட் நடுவில் இருக்குது கரெக்டாக. இப்போ நான் பேசிக் மூவ்மெண்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் நார்மல் எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் மோடுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எடிட் மோடில் எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தால் அதோட உங்களோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து இங்கே அதே இடத்துல இருக்கும். நீங்கள் மூவ் ரொட்டேட் பண்ணிங்கனாலும் அதே பாயிண்ட் வச்சு தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி இதையும் நம்ம பண்ண முடியும். எப்படின்னா ஜியாமெட்ரி நோடில் நான் இந்த ஹைட் பண்ணிடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு குழப்பம். ஜியாமெட்ரி நோடு வர்றேன், வந்துட்டு பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இன்புட் இருக்குது. குரூப் இன்புட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்புட்டில் போயிட்டு ஆப்ஜெக்ட் அவுட்புட்டில் வருது. ஸோ நீங்கள் இந்த குரூப் இன்புட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயே கூட வந்து ஒரு கியூப் வைக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு கியூப் வச்சுருக்கேன் நான் இங்கே. ஸோ இதுலேயே கூட நம்ம கியூப் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பியர் வைக்கலாம். யூவி ஸ்பியர் வைக்கலாம். ஸ்பியரோட ரிங் எவ்வளோ வேணும், ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், செக்மெண்ட் எவ்வளோ இருக்கணுங்கிறது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கோன் வைக்கணும் அப்படின்னா கோன் அதுவும் வைக்கலாம். இதுலேயும் வந்து கோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயர் ஃப்ரேம் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, கோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எவ்வளோ கட் பண்ணணும், வெர்டெக்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதோட டாப் ரேடியஸ் எவ்வளவு, பாட்டம் ரேடியஸ் எவ்வளவு, எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி வேறு நிறைய இது இருக்குது. ஷிஃப்டியை கொடுத்து மெஷ்ஷில் வந்துட்டு ப்ரிமிட்டிவில் வந்தீங்கன்னா தெரியும், கோனு சிலிண்டர் இருக்குது. அதே மாதிரி சிலிண்டர் இருக்குது. இதுலேயும் நீங்கள் வெர்டெக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செக்மெண்ட்டுக்கு மேலே உள்ள டாப் செக்மெண்ட், ஃபில் செக்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் கியூபை வச்சே பண்ணுறேன். ஸோ நீங்கள் குரூப் இன்புட்டில் டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கியூப் தான் வரும். ஏன்னா இந்த ஜியாமெட்ரி நோடு பண்ணக்கூடிய பேசிக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூப்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு கியூப்ல தான் வரும். ஆனால் இதே இது நீங்கள் வந்து ஒரு சிலிண்டர்லேருந்து நீங்கள் இந்த இதை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குரூப் இன்புட் வந்து ஒரு சிலிண்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். நான் குரூப் இன்புட்டை வச்சு நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இந்த இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், நம்ம பின்னாடி நமக்கு தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு நோடு இருக்கும், அதை எடுத்து நான் இந்த இடத்துல போட்டு விட்றேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி அதில் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிச்சோம்ல, எடிட் மோடில் வந்து நார்மல் எடிட்டை வந்து மூவ் பண்ணி காமிச்சோம்ல, அதே மாதிரி இதுலேயும் நம்ம பண்ண முடியும். ஸோ எக்ஸ் அப்படி மூவ் பண்ணிக்கலாம், ஒயில் அப்படி மூவ் பண்ணிக்கலாம், ஜெட்டில் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒயில் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜெட்டில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஸ்கேலையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எப்படி
ஸோ நான் இப்போ இந்த இதை வந்து நான் மூவ் பண்ணி இப்படி வைக்கிறேன். Z ஆக்சஸில் ஒரு லைட்டாக அப்படி மூவ் பண்ணி மேலே மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இங்கே X ஆக்சஸ்லையும் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நான் ஸ்கேல் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு, ரொட்டேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ இன்னொரு புது ஆப்ஜெக்ட் இந்த இதுவுலேயே க்ரியேட் பண்ணணும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இதில் என்ன பண்ணேன், அதே மாதிரி நான் வந்து நார்மல் எடிட் இருக்குல்ல, இதிலேயே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நார்மல் எடிட்குள்ளே போகிறேன். ஓகே, இதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஜாமெட்ரி நோட் இதுலேயும் இருக்குது, நான் இதை எடிட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டில் இது தேவையில்லை, அந்த ஆப்ஜெக்ட்டில் மட்டும் தான் அது தேவை. ஓகே, இப்போ நான் இந்த நார்மல் எடிட் இருக்குல்ல, இது உள்ளது நான் என்ன பண்ணேன்னா, எடிட் மோடில் போய்ட்டு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். இந்த சிலிண்டர் அப்படி மூவ் பண்ணிவிட்டு இதோட ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஷிஃப்டியை கொடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். சிலிண்டரோட வெர்டெக்ஸ் கவுண்ட் வந்து 3ன்னு வைக்கிறேன். கிட்டத்தட்ட அது ஒரு கோன் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அப்புறம் அதை ரொட்டேட் பண்ணி மேலே இங்கே இப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் இப்படி ஸ்கேல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது நார்மல் எடிட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு நான் வேணால் இதை கலரை வந்து ரேண்டம் கலர் வைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எடிட்டு, எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி நோட் நம்ம எடிட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த நார்மல் எடிட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக நார்மல் ஸ்பெல்லிங் தப்பு, கண்டுக்காதீங்க. ஓகே, ஜியாமெட்ரி நோடு போயிடுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதில் எடிட் மோடுக்குள்ளே போயிட்டு ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சேன். கரெக்டாக இப்போ அதே மாதிரி நம்ம இதுலேயும் வைக்கணும். இப்போ நம்ம ஜியாமெட்ரி நோடில் இருக்கிறதுனால எடிட் மோடுக்குள்ளே இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஷிஃப்டியை கொடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைப்போம். சிலிண்டர் வச்சாச்சு. அது சிலிண்டரோட அவுட்புட் அப்படி காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ சிலிண்டரோட அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். இதில் வெர்டெக்ஸை வந்து நம்ம 3ன்னு வைப்போம். ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா, இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜியாமெட்ரி கொடுப்போம். கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணணும் இதை. ஸோ எக்ஸில் ஒய்யில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸில் மறுபடியும் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். எக்ஸில் தான் ஓகே, ஒய்யில் வந்து -90 டிகிரி கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இப்போ இந்த நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள ஒரு கியூப் ஒன்று இருக்குது, ஒரு சிலிண்டர் ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் ரெண்டையும் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். கியூபு சிலிண்டர். ஓகே, கியூபு சிலிண்டர். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னா ஜாயின் ஜாமெட்ரி. இது இங்கே கொடுப்போம், இது இங்கே கொடுப்போம், இது அவுட்புட்டை கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. பட் நம்ம ப்ராப்பராக மூவ் பண்ணி வைக்கல. ஸோ அதை எப்படி மூவ் பண்ணி வைக்கலாம்னா, நீங்கள் ஆக்சுவலாக இந்த சிலிண்டரை ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணி வச்சுக்கிங்களா, அதை தான் நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு நாம் இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இங்கே இதோட ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து மூவ் பண்ணி வைப்போம். ஓகே, பட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கணும்ல, அதுக்கு இதில் நீங்கள் இன்னொரு கூட பண்ணீங்கன்னா வேல்யூன்னு ஒரு நோடு இருக்கும், அதை எடுத்து 1 செட் பண்ணி இதை தூக்கி நம்ம அப்படியே இந்த ஸ்கேலுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதை நம்ம மேலே அப்படி ஏற்றி வைப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒழுங்காக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கேலிங்கை மட்டும் கொஞ்சம் சின்னதாக்கணும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் ஸ்கேலிங்கை வந்து நீங்கள் 3க்கும் சேர்த்து ஒரே வேல்யூவாக கொடுத்துட்டீங்க. அதாவது என்னென்னா, இப்போ எக்ஸு ஒய் இசட் 3க்குமே வந்து 1.2 தான் வரும். ஓகே, பட் நான் அதை எப்படி நம்ம தனியாக பண்ணலாங்கிறத அதை தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதை நான் வேறு ஒரு டுட்டோரியலில் சொல்லி கொடுக்குறேன். பட் இப்போ நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ சிம்பிளாக எப்படின்னா, இது எக்ஸ் வந்து 1.2 வச்சுருவோம். கரெக்ட், எக்ஸ் வந்து 1.2 வச்சுருவோம். 3யுமே வந்து 1.2 வச்சுருவோம். வச்சுட்டு இந்த ஜெட்டை வந்து லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு இந்த இதை பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி நம்ம இதையும் வந்து நம்ம 2 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா, கூல். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. பட் நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
அதோட வெர்டெக்ஸ் கவுண்ட்டு ஃபேஸ் கவுண்ட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை மூவ் பண்ணியிருக்கோம், ரொட்டேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம், அப்புறம் 2 ஜியாமெட்ரி ஜாயின் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். என்ன பண்ணலான்னா டெலீட் ஜியாமெட்ரின்னு ஒன்று இருக்கும், இது எடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இதில் இந்த கியூபை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெலீட் ஜியாமெட்ரி தூக்கி இந்த கியூபுக்கு பக்கத்தில் போட்டால் போதும், கியூப் வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, கியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு. அதில் கியூபோட எனக்கு எட்ஜஸை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஃபேஸ் கொடுத்தா எட்ஜஸ் மட்டும் இருக்கும், ஃபேஸ் ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஓகே, இதில் நான் ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து கியூப் இருக்கணும், எனக்கு வந்து ஓகே கட் பண்ணதுக்கு எப்படின்னா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ரைட் கிளிக்கை அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படி கட் ஆயிரும், ஒயர் கட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது டெலீட் ஆகிடும், மேலோட கியூப் வந்து டெலீட் ஆகிடும். இல்லை எனக்கு டெலீட் ஆன கியூப் மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு ஜாமெட்ரி ஜாயின் ஜாமெட்ரி எடுக்கிறேன். ஜாயின் ஜாமெட்ரி எடுத்துட்டு இன்னொரு ஒரு இந்த இருக்கிற சிலிண்டரு, இதே சிலிண்டரை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் இப்படி வைக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு போடலாம், பட் அது தலையை சுற்றி கண்ணை தொடுற மாதிரி. பட் அதுக்கு பிறகு என்ன பண்ணால் இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இதையே நீங்கள் இப்படி கொடுக்கலாம். கொடுத்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு சிலிண்டர் வரும், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்காது, இங்கே இருக்கும். அது என்ன ரீசன்னா நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, ஸோ மூணாவதாக ஒரு ஜாயின் ஜாமெட்ரி போட்டு கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு வந்து கிடையாது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாதனால அது எங்கேயோ இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோடு போடலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோடு போட்டு இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம், எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், மேலே ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம், நடுவில் வந்து ஒரு கியூப். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னடா ரொம்ப எல்கேஜி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து பேசிக்ஸ். ஓகே, இது உங்களுக்கு இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அனிமேஷன் சொல்லி கொடுத்தா போடான்னு கடையை சாத்திட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து எடுத்துகிட்டப்போ ஒரு கியூபு, ஒரு சிலிண்டரோட சைஸை மாற்றி மூவ் பண்ணி ஒரு இடத்துல ஃபிட் பண்ணுது, இன்னொரு கியூபு இன்னொரு சைஸு மூவ் பண்ணி ஒரு இடத்துல ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃப்ளோ வந்து ஒரு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நார்மலாக ஒரு கியூப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது ஒரு கியூபு, அந்த கியூப் வந்து நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு சிலிண்டர் எடுத்தோம், அந்த சிலிண்டரை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நோடு மூலமாக மூவ் பண்ணி அதே மாதிரி சிலிண்டரோட வெர்டெக்ஸ் கவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி முக்கோண ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நோடு மூலமாட்டு நம்ம ஜாமெட்ரி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த மேலே உள்ள கியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஜாமெட்ரி கொடுத்துருக்கோம், அதில் ஒன்லி ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஒன்லி ஃபேஸ்னால் எட்ஜஸ் மட்டும் இருக்கும், ஃபேஸை மட்டும் அதை டெலீட் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த இன்னொரு சிலிண்டர் எடுத்து அதில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜாமெட்ரி கொடுத்து அதை ரொட்டேட்லாம் பண்ணி கீழே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரொட்டேஷன் எல்லாமே. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இது வெறும் கியூபாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டெக்ஸ் கவுண்ட்டு 8, எட்ஜு கவுண்ட் 12, ஃபேஸ் கவுண்ட் 6ன்னு காமிச்சிச்சு. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் இவ்வளோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் கவுண்ட்டு 20ன்னு காமிக்குது, எட்ஜு கவுண்ட்டு 30ன்னு காமிக்குது, ஃபேஸு 11 காமிக்குது. இது என்ன ரீசன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் முன்னாடி கியூபை மட்டும் காமிச்சிச்சு, ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதோட மொத்த கவுண்ட்டையும் சேர்த்து தான் வந்து அது காமிக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த கியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியூபை மட்டும் இது எல்லாமே ஒரே ஜாமெட்ரி கரெக்டாக, இதில் இந்த கியூபை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும் ஒரு அனிமேஷன் கொடுத்து, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். பட் நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து போக உள்ள டுட்டோரியல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ சிமிலர்லி நம்ம இந்த நார்மல் இதில் பண்ண தெரியுமா, இதில் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம் இதே தானடா அதுலேயும் பண்ணுறோம், பேசாமல் அதையே பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நார்மல் இதில் வந்து நீங்கள் ரிவர்ஸ் போகணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்துட்டிங்கன்னா அதை நீங்கள் ரிவர்ஸ் போக முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இங்கே ஒரு இது வைக்கிறேன், ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன்,
ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன் ஓகேங்களா. சிலிண்டரோட கவுண்ட் வந்து நான் வந்து இப்போ 16ன்னு வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்து வேறு ஒரு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, வேறு ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டேன் இப்படி. ஸோ இப்போ அந்த மெனு வந்து போயிடுச்சு. திருப்பி ஐயோ நம்ம 16 தேவையில்லை, நமக்கு வந்து 24 தேவை அப்படின்ட்டு திருப்பி நீங்கள் அந்த மெனுவை நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்காது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெனு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இங்கே ஏதோ ஒரு இடத்துல போனால் வரும், பட் அதுவும் வந்து ஒரு லெவலுக்கு ஒரு டைம் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் இந்த இதில் வரும்போது நீங்கள் ஜாமெட்ரி நோட்னு வரும்போது என்ன பண்ணலான்னா அந்த ஆப்ஜெக்ட் இங்கே அங்கேயே இருக்கும், கூடவே அதோட மெனுவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு அதே ஆப்ஜெக்டை எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கோடிங் மாதிரி தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஜாமெட்ரி நோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா எடிட் மோடில் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம இதில் எடிட் பண்ண முடியாது. ஓகே, எடிட் மோடில் நம்ம உள்ளே போனால் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். எடிட் மோடில் வந்துட்டு இதில் எடிட் மோடில் வந்துட்டு இது நார்மல் எடிட். ஓகே, இந்த நார்மல் எடிட்டில் இதை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக வந்து நான் எதுவும் அனிமேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இது ரொட்டேஷன் கொடுத்தா இப்படி தான் மொத்தமும் சேர்ந்து தான் ரொட்டேஷன் ஆகும். ஆனால் அதே இது எடிட் மோட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் உள்ளே போய் ஒரு பர்டிகுலர் நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஜாமெட்ரியில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம அனிமேஷன் பண்ண முடியும். அது ரொட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அது டெலீட் இருக்கட்டும், நம்ம அது வந்து அதை பண்ண முடியும். ஓகேப்பா, டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஆப்ஜெக்டை மறுபடியும் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஜாமெட்ரி நோடு. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்து வரக்கூடிய டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணோம்ல பிளெண்டரில், அதே மாதிரி தான் இதுவுமே பிளெண்டர் தான். இதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன் நான் இங்கே. ஸோ அந்த கியூப் இருக்குல்ல, இதெல்லாம் நவுட்டி வச்சிடறேன். அந்த கியூப்பில் வந்து வெர்டெக்ஸ் இருக்குது 1 2 3 5 6 7 8 வெர்டெக்ஸ், அதாவது 8 மூளை. அதுக்கப்புறம் 12 எட்ஜஸ் இருக்குது ஓரம். அப்புறம் 6 முகங்கள் ஃபேஸஸ் இருக்குது. இதிலிருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டு அந்த எட்ஜஸ்லேயோ இல்லை அந்த ஃபேஸஸ்லேயோ நம்ம வந்து வைக்க முடியும். அது எப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் பாயிண்ட்ஸ்னு பேர். ஸோ அடுத்த டுட்டோரியல் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ச்சி நம்ம போடாததுக்கு காரணம் என்னென்னா நான் இதை உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் கூடவே இப்போ கேம் டெவலப்மெண்ட்டும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ அவ்வளோ போட முடியல. அது கூடவே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் கூடவே வந்து இப்போ புலிவேட்டை படத்தோட சீன்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் என்னால் வீடியோ அவ்வளோ போட முடியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட்டில் சஜஷன்ஸ்னால் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சக்கத்துள்ளாப்பா. நன்றி, பாய்.